அவருக்கு நான் சமைச்சா அவருக்கு பிடிக்கும். அவர் ரூமை நான் தான் க்ளீன் பண்ணுவேன், அவரை நான் தான் பார்த்துக்கிடுவேன். எங்கள் அம்மா தான் அவர்கிட்ட போய் சேர்த்து விட்டுச்சு, அவனை பார்த்துக்கடா, அவன் நல்லவன்டா, அவனை பாம்புடா, அவனை பார்த்துக்க, ஊர்லேருந்து சத்து மாவு கொண்டு வந்து பிடிச்சி சாப்பிட்டுக்கிருக்காப்புல, நீ பார்த்துக்கடான்னு சொல்லி அவரை நான் பைக்கில் கூப்பிட்டு போயிருக்கேன், அவர் என்னை காரில் கூப்பிட்டு போயிருக்காரு. உங்களுக்கு கீழே வேலை பார்த்ததா எனக்கு கோ டைரக்டர்னு போடுங்கன்னு லேசாக கேட்டேன். அவன் எதுவும் சொல்கிறானே போடுங்கப்பா அப்படின்னாரு. அதை உரிமையாக நான் கேட்டு வாங்கினேன். தமிழ் சினிமாவில் 2 பேர் ஒரு ஆள் உதவி இயக்குனர் ஆகணும்னா 2 வேலையை சரியாக செய்யணும். ஒன்று பாலா சார்கிட்ட வேலை பார்க்கணும், இல்லைன்னா எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன் வீட்டிலே போய் வெங்காயத்தையாவது உரிக்கணும், இல்லை எங்கள் அண்ணன் கூட போய் உப்பு கறியாவது திங்கணும். ஸோ இந்த 2 மிகப்பெரிய கலைஞர்களும் நான் வச்சுருக்க அன்பை விட அவங்க என் மேலே வச்சுருக்க அன்பு நீங்கள் சொல்லவே முடியாது, எழுதவே முடியாது. என் வறுமையை போக்கணும்னு சொல்லி நான் வெளியே போனேன். இவர்கிட்ட காசு வாங்கி படம் பண்ணேன் நான். ஆனால் இவர் என்னை வச்சு படம் பண்ணார். நீ படம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி இவரோட தம்பியை சூர்யா சாரை ஜோதியா மேடமை வச்சு ஃபஸ்ட்டு படம் பி ஸ்டுடியோவில் மாயாவிங்கிற என்ன படமே பண்ணேன். வேலைக்கு சேர்ந்து வேலை பார்த்து ஒரு படத்தில் கார்டு வாங்குறதே போயிடும், அவ்வளோ பெரிய சிரமம் இருக்கும். அதை நிறைய பேர் கற்றுக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் அவர்கிட்டே வேலை பார்த்து அவர் ப்ரொடக்ஷன்லேயே ஃபஸ்ட்டு படம் நான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டைரக்டர்கிட்டையும் வேலை பார்க்கும்போதும் 2 காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஒன்று சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், ஒன்று இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஒரு சாதாரண டைரக்டர்கிட்ட நம்ம வேலை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். என்னையா பண்ணுறா இருந்தாலும் நான் பண்ண போகிற மாதிரியான்னு எல்லா பேரும் நினைப்பாங்க. ஆனால் இயக்குனர் திரு பாலா சார் அவர்கிட்ட வேலை பார்க்கும்போது தான் நம்மெல்லாம் என்னத்தை பண்ண போகிறோம், நம்ம கப்பல்லாம் கரை சேருமா, நம்மெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறிடுவோமான்னு ஒவ்வொரு நாளும் அவரோட சிந்தனை நம்மளை வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயம் சொல்லுவார், அது நம்மளுக்கே தெரியும் இது எப்படி நடக்கும்னு. ஆனால் அது நடக்கிறதுக்கு எல்லா வேலையும் நடந்துக்கிட்டே இருக்கும், அது நடந்துடும். அதான் திரு பாலா சார் அவர்கள். நான் அவரை பற்றி சொல்லணும்னா இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். காலங்கருதி இந்த சினிமாவில் நான் எங்கே இருந்தாலும் எனக்கான ஒரு வழியை தேடி இதில் நீ போ அப்படின்னு சொன்ன திரு பாலா சார் அவர்களுக்கும் அவரோட எண்ணங்களுக்கும் நான் என்றைக்குமே தலை வணங்குறேன். நான் வந்து படம் பண்ணுறேன்னு சொல்லி போகவே இல்லை, நானாக தான் வெளியே போனேன். ஏன்னா என்னை நடிகர் ஆக்கிட்டார், அதனால் நான் கொஞ்சம் போல் வெளியே போனேன். எங்கள் அம்மா ஊருக்கு போனால் கூட என்ன செய்கிறாருன்னு ஒரு உதவி இயக்குனர், ஒரு இயக்குனர்கிட்ட நம்ம வந்து உதவி இயக்குனராக சேரும்போது 1 வருஷம் படம் பண்ணலாம் போயிடலாம், 2 வருஷம் படம் பண்ணலாம் போயிடலாம், 3 வருஷம் படம் பண்ணலாம் போகலாம். ஒன்றுமே இல்லை, 7 வருஷம் 8 வருஷம் அப்படியே உட்காந்துருப்போம். ஏன்னா அந்த கதை அப்படி, ஏன்னா அந்த சேதுங்கிற கதை அப்படி. அவர் வந்து அவளோட டெடிக்கேஷனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. எனக்கான சினிமாவுக்கான எல்லா அடையாளத்தையுமே அவர் எனக்கு கொடுத்துருக்காரு. அதை இந்த மேடையில் சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த மேடையில் பிதாமகன் நான் கடவுள்னு சொல்ல அந்த படத்தில் நான் பணியாற்றினா பெருமையாக நினைக்கிறேன். அந்த படம் முடிஞ்சோடனே புலிகிட்ட போய் கேளு, அவனுக்கு என்ன கார்டு வேணும்னு கேளு அப்படின்னாங்க. என் கூட வேலை பார்த்த எல்லாருமே தேங்க்ஸ் கார்டு போட சொல்லுங்கள். ஏன்னா டைரக்டர் ஆனதுக்கப்புறம் போய் சேர்ந்தேன். நான் சொன்னேன், இந்தியன் பேங்க்லேயோ ஐசிஐசி பேங்க்லேயோ லோன்லாம் வாங்கி தரல, அதனால் எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், உங்களுக்கு கீழே வேலை பார்த்ததா எனக்கு கோ டைரக்டர்னு போடுங்கன்னு லேசாக கேட்டேன். அவன் எதுவும் சொல்கிறானே போடுங்கப்பா அப்படின்னாரு.